ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமக. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை வாக்கியமாக நாம் இன்று பார்க்க இருப்பது 2 இரகசிய வார்த்தைகளாகும். மூர்ச்சித்து விழுந்தேனோ வண்டரை போலே, எழுப்பி விட்டேனோ உறங்காவில்லி போலே. பிள்ளை உறங்காவில்லிதாசர் எனப்படும் தனுர்தாசர் தனது மனைவியிடம் காமப்பரவசனாய் இருந்தான். அவள் அழகில் தன்னை பறிகொடுத்து ஒரு நிமிட நேரம் கூட அவளை பிரிய முடியாமல் இருந்தான். ஹேமாம்பிகாவோ மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவள். ஒருமுறை ஸ்ரீரங்கத்தில் சித்திரை மாத உற்சவத்திற்கு சென்று உற்சவத்தை சேவிக்க ஆசை கொண்டாள் ஹேமாம்பிகா. அவளை பிரிய முடியாத தனுர்தாசன் தானும் அவளுடன் அவர்கள் இருந்த உறையூரிலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்து கொண்டிருந்தான். அரங்கநாதனின் காவேரி திருமஞ்சனம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே தனுர்தாசனும் அவன் மனைவி ஹேமாம்பிகாவும் மணலில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். எதிர்வெயில் அடிக்க தனது மனைவியின் முகம் அந்த வெயிலுக்கு வாடிப்போகுமே என்று நினைத்தான் தனுர்தாசன். மேலும் மண்ணின் சூட்டினால் அவள் பாதங்கள் சிவந்து போகும் என்று எண்ணிய அவன் உடனே ஒரு கையால் வெயில் அவள் மீது படாவண்ணம் குடைப்பிடித்து கொண்டு மறு கையால் அவள் பாதம் மணலில் படாவண்ணம் கீழே துணியை போட்டு மடித்து வந்து கொண்டிருந்தான். இப்படி செய்த வண்ணம் இருந்ததால் அவனால் அவளின் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. அதனால் அவள் கண்களை பார்த்து தன் கண்களை விலக்க முடியாமல் அவளை பார்த்த வண்ணம் பின்பக்கமாகவே நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனது இந்த செயலை கண்டு அங்கிருந்தவர்கள் சிரித்து கேலி செய்தனர். அப்பொழுது அங்கிருந்த உடையவரும் அந்த செயலை கண்டார். அவனை திருத்தி பணிக்கொள்ள நிச்சயித்தார். அப்பொழுது ஹேமாம்பிகா பெருமாளை சேவிக்க வர அவளை பிரிய முடியாமல் தனுர்தாசனும் அவளுடன் வந்தான். அவள் பெருமாளை சேவிக்க இவனோ அவளையே பார்த்து கொண்டு அவள் கண்ணழகை ரசித்த வண்ணம் இருந்தான். இதை கவனித்த ராமானுஜர் அவனிடம், தனுர்தாசனே, நீ ஏன் உன் மனைவியின் முகத்தை இமை மூடாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், உம்மை போன்ற சந்நியாசிகளுக்கு என்ன தெரியும்? பெண்களுடைய கண்ணழகை நீ அறிந்திருந்தால் இப்படி என்னை கேள்வி கேட்க மாட்டாய். என் மனைவியின் விசால நேத்திர சௌந்தரியத்திற்கு மிஞ்சிய சௌந்தரியமான அழகான ஒன்று வேறு எதுவும் இந்த லோகத்தில் இல்லை என்றான். அதற்கு உடையவர், உன் மனைவியின் நேத்திரங்கள் வெயிலுக்கு வாடிப்போகும். அதைவிட விசாலமான தாமரை இதழ் போன்று பறந்து விரிந்த எப்பொழுதும் வாடாத அழகான நேத்திரங்களை உனக்கு சேவிக்க செய்கிறேன் என்று சொல்லி அவன் முகத்தில் சிறிது நீர் தெளித்து அவனை அரங்கநாதனின் செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரியவாகிய திருக்கண்களை சேவிக்கச் செய்தார். கண்டவர் அனைவரையும் பேதமை செய்யும் மனதை சுண்டி இழுக்கும் அரங்கனின் கண்கள் தனுர்தாசரை விட்டு வைக்குமா என்ன? அரங்கனின் கண்களை கண்ட அவன் கண்கள் அங்கேயே லயித்து விட்டன. இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை தனக்கு காட்டிய உடையவரின் பாதங்களில் அவன் விழுந்து வணங்கினான். உடையவர் அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து தத்வஹித புருஷார்த்தங்களை சாதித்து அருளினார். இந்த தொடரில் முன்னமே உடையவர் வில்லிதாசரையும் அவர் மனைவி பொன்னாச்சியையும் திருத்தி பணிகொண்டமை, பின்னர் வில்லிதாசரின் சிறந்த குணங்களை தன் சிஷ்யர்களுக்கு உடையவர் காண்பித்த விஷயங்களை அனுபவித்தோம். ஹேமாம்பிகா தான் பின்னை பொன்னாச்சி என்ற பெயர் கொண்டாள். இந்த வில்லிதாசரின் மருமகன்கள் தான் வண்டரும் செண்டரும். இவர்கள் இருவரும் உறையூரில் சோழ அரசனுக்கு மெய்க்காவலர்களாக பணிபுரிந்து கொண்டு வந்தார்கள். வில்லிதாசர் அவர்கள் இருவரையும் உடையவர் திருவடிகளில் பணியச் சொல்லி அவர்களை அருள வேண்டுமாறு விண்ணப்பித்து கொண்டார். உடையவர் அவர்களை அருளி அவர்களுக்கு வண்டலங்கார தாசர், செண்டலங்கார தாசர் என்று தாசிய நாமமிட்டு ஆதரித்து அருளினார். இவர்கள் இருவரும் உத்தியோக காரியங்களை பார்த்துவிட்டு மீதி நேரத்தில் ஆச்சாரிய சேவையில் ஈடுபட்டு வந்தனர். அரசன் தங்களுக்கு தரும் ஊதிய பணத்தையும் மடத்திலேயே கொடுத்து வந்தனர். ஒருமுறை அரசன் ஒரு நாள் மாலை மயங்கும் வேளையில் உலாவச் சென்றான். வண்டரும் செண்டரும் மெய்க்காவலர்களாக இருபுறமும் அவனுடன் சென்றனர். இவர்களது வைஷ்ணவ நெறியையும் மற்ற தெய்வங்களையோ தேவதைகளையோ இவர்கள் மறந்தும் தொழமாட்டார்கள் என்பதையும் அரசன் அறிந்திருந்தான். இவர்களை பரீட்சை செய்து பார்ப்பதாக நினைத்து சிறிது தூரத்தில் இருந்த அமணன் பாழியின் மதிலில் உள்ள ஒரு சிம்மத்தை காட்டி, இது எம்பெருமான் திருமுற்றமன்றோ என்று கூறினான். அமணன் பாழி என்பது சமண மத கோவிலை குறிக்கும். இவர்களும் உடனே
அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கோவில் கொண்டுள்ள திருமுற்றம் என்று நினைத்து கீழே விழுந்து வணங்கினார்கள். பின்னர் அது அமணன் ஆலயம் என்பதை அறிந்து தமது செயலை நினைத்த மாத்திரத்திலேயே இருவரும் மூர்ச்சித்து கீழே விழுந்தனர். அரசன் அவர்களை எழுப்ப முயற்சித்தும் முடியவில்லை. உடனே அவன் அங்குள்ள சிலரை அழைத்து உறங்காவில்லிக்கு செய்தி சொல்லி அனுப்பினான். அவர் வந்து இவர்களை பார்த்து அரசனிடமிருந்து நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார். பின் தனது திருவடித் தூளி அவர்கள் மீது படும்படி மெல்ல தடவ உடனே அவர்கள் மூர்ச்சை தெளிந்து எழுந்தனர். பகவானுடைய அடியவர்கள் பாகவத உத்தமர்கள் அவர்களது திருவடித் தூளி, அதாவது திருவடித் தூளி என்பது அவர்களது கால் தூசி, மிகவும் பவித்திரமானது. விப்ரநாராயணன் என்ற பெயர் கொண்ட ஆழ்வாரும் தன்னை தொண்டர் அடிப்பொடி என்று மாற்றி அமைத்து கொண்டார். அவர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியிலும் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்றருளி உன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் என்கிறார். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் தமது வேண்டுகோளுக்கு இணங்காமல் எம்பெருமான் தன் முகம் காட்டாமல் இருக்க நாயகனை பிரிந்து தவிக்கும் நாயகி பாவத்தில் பாசுரங்கள் அருளி தங்களது மனக்லேசத்தை வெளிப்படுத்துவர். அப்படி நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியில் 4ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி 6ஆம் பாசுரத்தில் மாயன் தமரடி நீரு கொண்டு என்கிறார். அப்பாசுரம் தனியும் பொழுதில்லை நீரணங்கு ஆடுதீர் அன்னைமீர் பிணியும் ஒழுகின்றதில்லை பெருகும் இதுவல்லால் மணியின் அணிநிற மாயன் தமரடி நீரு கொண்டு அணியமுயலின் மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே என்ற விடத்து நாயகியான ஆழ்வார் மூர்ச்சித்த நிலையில் அவளது தோழி தாயாரிடம் பாகவத பாதத்தோழி அவளது மூர்ச்சையை தெளிவிக்கும் என்று சொன்னதாக சரித்திரம். இதை நம்பிள்ளை தனது திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்தில் இந்த பாசுரத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது வண்டர் செண்டர் குறித்த இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் விதத்தில் வண்டரும் செண்டரும் என்கிறவர்களுக்கு அரையன், அதாவது அரசன் சொன்ன வார்த்தைக்கு பிள்ளையுறங்கா வில்லிதாசர் பரிகாரம் பண்ணின படியை நினைப்பது என்று காட்டப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளின் மூலம் சொல்லப்பட்ட இந்த வரலாறு 12,000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் பேசப்பட்டுள்ளது. மறந்தும் புறந்தொழாத ஸ்ரீ வைஷ்ணவ படியையும் பாகவத ஸ்ரீபாத தூளியின் வைபவத்தையும் இந்த வார்த்தைகள் காட்டுகின்றன. கீதையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேசாம் ஞானி நித்திய யுக்த ஏகபக்திர் விசிஷ்யத்தே பிரியோகி ஞானின் அத்தியர்த்த மகம் சச்ச மம பிரியக, அதாவது இங்கு 4 விதமான பக்தர்களை பற்றி கூறிவிட்டு அவர்களுள் எப்பொழுதும் வேறொன்றிலும் சாராமல் என்னிடமே ஒன்றிவிட்ட பக்தி செய்கின்ற ஞானியான பக்தன் மிகவும் சிறந்தவன். ஏனெனில் அவனுக்கு நான் மிகவும் இனியவன், அவனும் எனக்கு மிகவும் இனியவன் என்கிறார். இங்கு ஏகபக்தி என்பது உலகம் உடல் மற்றும் தன்னையே முற்றிலுமாக மறந்து அனன்ய பாவத்துடன் எப்பொழுதும் இடைவிடாமல் பகவானிடமே ஒருமித்த மனத்தோடு பக்தி செலுத்துவதை ஏகபக்தி என்கிறார். வண்டர் செண்டர் இவர்களுக்கு இருந்த அந்த திட நம்பிக்கையும் மகா விஸ்வாசமும் வாழ்வின் நெறியும் பிள்ளை உறங்கா வில்லிதாசரின் வைஷ்ணவத்துவ பூர்த்தியும் காண்பதற்கு மிகவும் அரிதானவை என்பதையே இங்கு இந்த 2 வார்த்தைகளின் மூலம் திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை காட்டிக் கொடுக்கிறாள். அடுத்த தொடரில் மேலும் அனுபவிப்போம். இணைந்திருங்கள். வணக்கம்.